அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு குரு உச்சத்தின் காரணமாக அதிரடியான பல மாற்றங்கள் உறுதியாக நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு உச்சம் பெறுகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் இந்த வேளையில் உச்சம் பெறுவதால் பல அதிரடியான மாற்றங்கள் முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. இது நடந்தே தீரும், நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் கடகராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் குரு பகவான் உச்சம் பெற்று அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் ஜென்மத்திற்குள் வருவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் அதிசாரமாக உச்சம் பெறுகிறார். எனவே நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்வில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது கடகராசிக்காரர்களுக்கு. பொதுவாக குரு பகவான் உச்சம் பெறுவதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. இது நடந்தே தீரும், யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கும் தருணமாகவும் இந்த வேளை அமைகிறது. ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களின் தலைவன், வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் மனித வாழ்வுல மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. ஏனென்றால் குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் தோஷமற்றவராக இருக்கிறார். எனவே அவரிடம் இருந்து நன்மைகள் கிடைக்கவில்லை என்றாலும் கூட உறுதியாகவே தோஷங்களோ பாதிப்புகளோ ஏற்படாது என்பதுதான் மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளை அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளை, எனவே 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் பல்வேறு வகையான மாற்றங்கள் அதிரடியாகவே உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இயற்கை சுபகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் தனித்து வலம் வர போகிறார். அவ்வப்போது சந்திரனோடு மட்டும்தான் இணைகிறார். பெரும்பாலும் ஒரு தனித்து வருவது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட இந்த வேளையில் அவர் அதீத பலத்துடன் உச்சம் பெறுவதால் பல மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் குரு பகவான் வலுவிழந்து நீச்சம் பெறும் தருணம் என்பது பொதுவாகவே சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் குரு பகவான் ஆட்சி பலம் பெறும்போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வரும். அதை காட்டிலும் இந்த வேளையில் குரு உச்சம் பெறுவதால் அவருடைய பலம் பல மடங்கு அதிகரிப்பதால் மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் உண்டு. அனைத்திற்கும் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க குரு பகவான். ஏனென்றால் நவ கிரகங்களிலேயே அனைத்து துறைகளிலும் தனது ஆதிக்கத்தையும் ஆளுமையையும் செலுத்தக்கூடிய அற்புதமான கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக குரு பகவான் மட்டும் என்று சொல்லிவிட முடியும். அந்த வகையில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெருவிதமான அசூர பலத்துடன் உச்சம் பெறுகிறாருங்க. எனவே பல அதிரடியான மாற்றங்கள் பெரும்பாலும் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. குரு பகவான் அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களாக பார்க்கப்படுவது 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். இந்த இடங்களை தவிர மற்ற இடங்களில் பெரிய அளவுல நன்மை கிடைக்கவில்லை என்றாலும் பெரிய அளவுல பாதிப்பும் ஏற்படாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு பகவான் ஜென்மம் அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் கூட பல அதிரடியான மாற்றங்கள் கிடைக்கும். பொதுவாக எந்த ஒரு கிரகமும் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ வலம் வருவது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்காது. ஆனால் குரு பகவான் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமர்ந்தாலும் கூட திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் கைகூடுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கும். என்றால் அவ்வளவு சிறப்பான மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக தான் பார்க்கப்படுகிறாருங்க குரு பகவான். அவர் இந்த தருணத்தில் உச்சம் பெற்ற பலத்தில் அமர்வதோடு மட்டுமல்லாது அதிசார
நிசாரமாக உச்சம் பெறுகிறார். இதுவும் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சுமார் 4 மாத காலம் நிசாரமாக உச்சம் பெற்று பிறகு வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து பிறகு மீண்டும் முறையாக உச்சம் பெற போகிறார். எனவேதான் வரக்கூடிய தருணம் என்பது குரு பகவான் உச்சம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நன்மை நிறைந்த மாற்றங்கள் உங்களை தேடி வரும். இந்த நாட்களாக முயற்சி செய்து வெற்றி அடையாத பல காரியங்களிலும் குரு பகவான் நல்ல வெற்றியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். குரு பகவானின் சுப பார்வை இந்த வேளையில் பல இடங்களை வலுப்படுத்துவதால் பல சிரமங்கள் விலகுவதோடு மட்டுமல்லாது அதிரடியாக பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் குரு பார்க்கின் நன்மை விரைவாக கிடைப்பதோடு குரு பார்வையின் காரணமாக பல மாற்றம் உறுதியாகவே முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு தடைதாமதங்களை உறுதியாகவே தகர்த்தறிந்து மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் குரு பகவான் உச்சம் பெற்ற அமைப்பில் விளம்பருவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த வேளையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாகவே விரைவாக உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாகவே குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பதால் பல அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த வேளையில் அனைத்து மாற்றங்களும் நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக உங்களுடைய கையில்தான் இருக்கிறது. ஏனென்றால் அவர் உச்சம் பெறுவதால் லட்சியத்தை எளிதில் அடையக்கூடிய வகையில் பல உறுதியாக முன்னேற்றம் நிறைந்த மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் விரைவாகவே கிடைக்கிறது. சரியான முறையில் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அபரிவிதமான மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கைகூடும். கடகராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் திகழ்கிறாருங்க குரு பகவான். அவர் 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார். அவர் உச்சம் பெற்று மிகவும் வலுவாக இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிக வலுவாக 5, 7, 9 ஆகிய இடங்களில் பதிவதால் காதல் திருமணம், நல்ல வரன் கிடைத்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் போன்றவை கைகூடும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. 9ஆம் இடமான தனது சொந்த ராசியை பார்க்கிறார். எனவே பல வகையில் நன்மையும் முன்னேற்றத்திற்குமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. குறிப்பாக உங்களிடம் இருக்கக்கூடிய பல திறமைகளில் எந்த திறமையை பயன்படுத்தினால் முன்னேற முடியும் என்பதை கண்டறிந்து மிக சிறப்பாக இந்த தருணத்தில் அதை உருவாக்கிக் கொள்வதால் மிக அற்புதமான மாற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது, நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைவிடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் ஜென்மத்தில் உச்சம் பெறுவதால் எதிர்பாராத சில அலைச்சல்கள், சிரமங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் அவற்றை துணிச்சலுடன் எதிர்கொண்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும். அதே சமயம் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருங்க. எதை செய்தாலும் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. எனவே அலைச்சலை தவிர்க்க வேண்டும் என்றால் சற்று சிந்தித்து நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுங்க. எடுத்தோம் கவிர்த்தோம் என்று செயல்பட வேண்டாம். நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று பிடிவாத குணத்துடன் இருப்பதையும் தகர்த்தால் நிறைந்த நன்மை உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள காலபைரவர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் ஜென்மத்தினுள் அமரக்கூடிய குருவின் அமைப்பால் உறுதியாகவே இந்த வேளையில் கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்.